எதிர்கட்சியா இருக்கும்போது என்னென்ன செய்யணுன்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குதுங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது பேச வேண்டியதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குதுங்க. இப்போ நமது அண்ணன் சத்யராஜ் சார் சினிமாவில் அப்படிதான் சொல்லணும். சத்யராஜ் சார் வந்து வில்லனா இருந்தாருங்க. முதல்லலாம் வில்லனா தான் நடிச்சாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஹீரோ கிட்ட அடி வாங்கி ஊந்துருவாருங்க. ஹீரோ ஜெயிச்சிருவாருங்க. அதுக்கப்புறம் அவர் ஹீரோ ஆன பிறகு அவர் அடிப்பார், வில்லன் விழுந்துருவாருங்க. அவர்கிட்ட போயிட்டு அன்னைக்கெல்லாம் நீங்க வந்து அடி வாங்கி கீழே விழுந்தீங்க கிளைமேக்ஸ்ல, இன்னைக்கு நீங்க அடிக்கிறீங்களே அப்படின்னு போய் கேட்க முடியுமா? அன்னைக்கு நான் வில்லன் தம்பி, இன்னைக்கு நான் ஹீரோ தம்பி. அந்த டெம்ப்ளேட் அப்படின்றோம் இல்லையா? ரியல் லைஃப்ல ஏங்க சினிமாக்கும் அரசியலுக்கும் தமிழ்நாட்டில் ஏதாவது வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒண்ணுதான். இப்போ போட்டோ ஷூட் அப்படின்னா கரெக்டு. இப்போ இந்த வரவேற்பு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டது, அதுக்கப்புறமா இந்த உதய நாள் பொதுக்கூட்டம், இதெல்லாமே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல. எல்லாமே ஃபோட்டோ ஷூட்டு தான். அதனால் நீங்கள் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது அதை சொல்லுவோம், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம். ஆளுங்கட்சியாக தான் நடந்துக்கணும், எதிர்கட்சியாக தான் நடந்துக்கணும். ஆனால் இங்கே நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்கிறவங்க எதிர்கட்சியாக நடந்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் பெரிய குறையாக இருக்குது. இப்போ ஏதோ இந்த மழை வெள்ள சேதம் இதெல்லாம் வந்து எடப்பாடியார் போய் பார்த்துருக்காரு போல இருக்குது. சரி விடுங்க, ஏதோ இப்போவாது ஆமாம் நாம தான் எதிர்கட்சி, கரெக்ட் மறந்துட்டோமே அப்படின்னு. அது என்னது, அது கோமாளி படம், அதில் அவர் எழுந்துக்குன்னு கேட்பார் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ வந்திருக்கா மாதிரி இருக்குது அதிமுக. ஏதோ செயல்படுறாங்களா, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க.